உனக்கெல்லாம் சோறு போட்டு என்ன பிரயோஜனம்? ஊர்ல போய் பாரு, எல்லாரையும் கோழி வளர்த்து, நாய் வளர்த்து, பூனை வளர்த்து, ஆடு வளர்த்து அத்தனையும் வீடியோ எடுத்து போடுறாங்க. அம்பட்டு ட்ரெண்டிங் ஆயிருக்கு. உங்களுக்கு சோறு போட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல. இனிமேல் உனக்கு சோறு வேணும்னா நீ வீடியோ நடிக்கணும். நடிச்சா மட்டும்தான் உனக்கு சோறு, இல்ல ஒண்ணும் கிடையாது. எப்படி சௌரியா? காலையில இருந்து கைப்புள்ளைய காணும். குழம்பு கொதிக்கும் போதே வாசனைய புடிச்சுக்கிட்டு சாப்பிட வந்துருவான். இன்னைக்கு இன்னும் காணும். காலை சுத்தி சுத்தி வருவான். அவன் இருந்தாலும் இம்சையா இருக்கு. இல்ல பாக்க வச்சு திங்காதடா, மவுத்தால போகுது. சும்மா இருங்க, கண்ணு வைக்காதீங்க. ஏய் சீக்கிரம் தின்னுட்டு வாடா. அட இப்பதான் சாம்பார்ல இருக்க, இந்த மோர் இருக்கு, ரசம் இருக்கு, ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்கு. மகனே இன்னைக்கு தீந்த. சார் சாப்பிட உட்கார்றங்க, பாய் வீட்டு கல்யாணம், பிரியாணி போட்டுனே வராங்க, நம்மளுக்கு போடுறான். பார்த்தா ஒரு பீஸ் கூட இல்லை. நம்ம ராசி. சில பேர் பீஸ் இல்லாததை பார்த்தா உடனே ஹார்ட் அட்டாக் வந்துடும் தெரியுமா? பக்கத்து இலையை பார்ப்போம், அங்கே 2 பீஸ் இருக்கு. இந்த பக்கத்து இலைக்காரன் சும்மா இருக்க மாட்டான். பீஸே இல்லை போல இருக்குது உங்களுக்கு அப்படின்னு. எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விடனாதான். தம்பி, உன் வயசுல இருக்கவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிட்டு இருக்கு, நீ என்னப்பா பண்ண போற? வேணா குழம்பு குழம்பு, ரசம் ரசம், மோர் மோர்னு சாப்பிட போறேன். அப்பா 6 மாசத்துக்கு அப்புறம் நல்ல மீன் குழம்பு, எப்படியாவது பிக்கப் பண்ணிட வேண்டியதான். இங்க தமிழ்நாட்டுல பிடிச்ச சாப்பாடு என்ன? ஃபுட் தமிழ்நாட்டுல பிடிச்ச சாப்பாடு so many. I love the Dindigul biryani. Talapakatti biryani. Talapakatti biryani, Dindigul biryani. I love that. அப்பா, என்னம்மா? மாமா கிட்ட சீட் எப்படி இருக்குன்னு கேட்டு சொல்லுங்க. ஏன்னா நானே பண்ணது. என்ன மாப்பிள ஆசையா கேக்குற, எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். என்ன மாப்பிள என்னாச்சு? என் பல்லு ரொம்ப பலவீனமா இருக்கும் போல இருக்கே. நான்லாம் கூச்சப்படாம நல்லா சாப்பிடுவேன். நான் யாரு லவரும் கிடையாது, நான் சோறு லவரு. பக்கத்துல இருக்கிறவன் வாயை பார்த்தா கூட எனக்கு கவலை கிடையாது. என்னோட நோக்கமும் சோறு தான், என்னோட குறிக்கோளும் சோறு தான். எங்க சோறு போட்டாலும் உள்ள பூந்துருவேன். இவ்வளவு கம்மி ரேட்டு கொடுக்குற, எப்படி கட்டுப்படி ஆகுது உனக்கு? அண்ணா 50 ரூபாய்க்கு கோழி பிரியாணி, 40 ரூபாய்க்கு கொக்கு பிரியாணி, 30 ரூபாய்க்கு காக்கா பிரியாணி, 20 ரூபாய்க்கு நாய் பிரியாணி, 10 ரூபாய்க்கு அட்டை பிரியாணி, 5 ரூபாய்க்கு பள்ளி பிரியாணி. எப்படி பள்ளி பிரியாணியா? ஏண்டா தோசை உனக்கு ஒரு கரண்டி தான், எனக்கு ஒரு கரண்டி தான். அப்புறம் என்னடா உணவு மட்டும் 20 ரூபாய்க்கு வாங்குறானே, என்ன 7 ரூபாய்க்கு தான் வாங்குறானே. நான் எண்ணெய் இல்லாம ஃப்ரெஷ்ஷா வரேன், உன்னை எண்ணெயெல்லாம் ஊத்தி பண்றானே. உன்னை ஊட்டி எப்படி வக்கனையா? ஏய் ரோசா, என்னடி இது? கேப்ப சும்மா விளையாட்டெல்லாம் பண்ணப்படாது. என்னன்னு சும்மா சொல்லு. கேப்ப ஏய் கிண்டலா? இல்ல கிண்டலாம் கேக்குறேன், ஒழுங்கா சொல்றீ, இல்லன்னா கோவம் வரும். என்னன்னு சொல்லு. அறிவு கட்டவல நெரிச்சல் ஆரம்பிக்கிட்டு. என்னன்னு சொல்றீ? என்னன்னு சொல்லு. யோ, அறிவு கட்ட நாட்டாம உங்க அப்பா மேல சத்தியமா கேப்ப கேப்ப கேப்ப. நானா கேப்பேன்? ஒரு கிறிஸ்டியன் கல்யாணத்துல பிரிஞ்சு மீந்து போயிருக்கலாம், ஒரு இந்து கல்யாணத்துல சாப்பாடு மீந்து போயிருக்கலாம், ஆனா ஒரு முஸ்லீம் கல்யாணத்துல பிரியாணி மீந்து போய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுடர் விட்டு புட்டில சார், பணியாரம் விடவே மாட்டியா? Thank you. நானே சுட்டது. ஐயா 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 ஐயா, எந்த எண்ணெயில செய்த பணியாரம்னு தெரியல. திடீர்னு டயட். ஏண்டி நீ டயட் தானே ஃபாலோ பண்ணிட்டு இருந்த? நான் டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன், ஆனா அது என்ன ஃபாலோ பேக் பண்ணவே இல்லை. அதனால அதை நான் அன்ஃபாலோ பண்ணிட்டேன். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விடனாதான். எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? கிளம்பிருந்தா அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிடுறதா? போயிருவேன். வெக்கமா இல்ல?
ஒரு அம்மா சொல்லிருக்கு, என்னங்க நம்ம பையலுக்கு 8 தோசை சுட்டு போட்டிருக்கேன், 6 தோசை தான் ஜிம்மே அப்படிங்கிறான், என்ன நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்லியிருக்காரு, புருஷங்காரன், நான் தான் அவன்கிட்ட சொன்னேடி நம்ம பையனுக்கு சுட்டு போட்டாலும் கணக்கு வராது. ஹலோ அப்பா, சொல்டா. வரும்போது எனக்கு பரோட்டா வாங்கிட்டு வா. எத்தனை பரோட்டா? 2 பரோட்டா. வரும்போது வாங்கிட்டு வரேன். சரி. ஹரி, அப்பா ஒரு லேட் ஆகும், வந்து சாப்பிட்டு தூங்கு. அம்மா, அப்பா எனக்கு பரோட்டா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருக்காரு, நான் பரோட்டா சாப்பிட்டுக்கிறேன், நீ வேணா சாப்பிடு. ஹரி, இந்த பாலை குடிச்சு தூங்குடா. இது குடிச்சா வயிறு நம்பிடும், பரோட்டா யார் சாப்பிடுறது? இந்த பால் என்ன பண்றது? நாய் கூத்து, நான் பரோட்டா சாப்பிட்டுக்கிறேன், அப்பா எனக்கு பரோட்டா வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. அப்பா பரோட்டா வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் பிச்சு அதுல சால்னா ஊத்தி சாப்பாடு இல்லாம நம்ம அண்ணா மத்தவங்களுக்கு வெயிடா கொடுக்க முடியாது. அண்ணே, அவன் கேக்குறான், எடுத்து கொடுங்க. என்ன தம்பி நீ பேசுறது? கறி குழம்புக்கு 3 தடவை, சாம்பாருக்கு 3 தடவை, மோருக்கு 5 தடவை, மொத்தத்துல ஒரு ஹோட்டலே வயித்து கொண்டு இருக்கு. வாயை திறந்தா காக்கா ஒத்து. அண்ணே, ஒருத்தர் நல்லா சாப்பிடறத குறை சொல்லக்கூடாது, உண்மையிலே சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். அவன் பசி பறக்க மாட்டான்னு தெரியுமில்ல, எடுத்து கொடுங்க. என்ன வேற எடுத்து சாப்பிடு. நேத்துக்கு 2 டயலாக் கூட்டானே, அது யார் கேக்குறது? எடுத்து கொடுங்க. நீ என்னடா தம்பி சொல்லுதுண்ணே. இந்த கம்பெனி விலகிரும்டா. மெதுவா சாப்பிடு. நான் எந்திக்கிறேனே. லைக்குக்கு ஆசைப்பட்டு லைவ் ஸ்ட்ரீமிங்கில் அளவுக்கு அதிகமாக உணவை சாப்பிட்ட யூடியூபர் வயிறு சிதைந்து லைவில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். சமூக வலைதளத்திற்கே தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்க தயாராக உள்ள பலர் லைக்குகள் பெறவும் குறுகிய காலத்தில் பிரபலமடையவும் எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராகிவிடும். விஷம் வந்திருக்கண்ண, விஷம் வந்திருக்கண்ண, இதுல ஆமாண்ண ஒரே குத்து மூக்குல ரத்தம் வந்துடும். உன் பொண்டாட்டி மட்டும் இல்ல, அது இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது. நான் சோத்த கண்ணால பார்க்க கூடாது, அவன் சோத்திலேயே கிணறு வெட்டி பம்பு செட்டு வச்சிருவான் போல் இருக்கே. ஐயோ, 10 ஆளு திங்கிற சோத்த ஒத்தாளு திங்கிறானே, அட பாவி. முதலாளி, நீங்க வாழைக்காய், கத்திரிக்காய், சொரைக்காய் எல்லாமே சாப்பிட்டு இருக்கீங்க. நான் சாப்பிட்டது உங்களுக்கு எப்படி தெரியும்? நாடி சொல்லுது, நரம்பெல்லாம் பின்னி கிடைக்குது. முதலாளி, இனிமே நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டேன், சாப்பிட்டுட்டு டேஸ்ட் ஆகுதுன்னு இன்னொன்னு கேட்டா தப்பா எடுத்துப்பேன். காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க. அப்ப மத்தியான சாப்பாடு 4:30 மணிக்கு. ராத்திரி விடிஞ்சிருங்க. நாளா இப்பதான் ஒல்லியாக போறோம்னு தெரியல. தூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க, வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். எவ்வளவு சோகமா இருந்தாலும் டைமுக்கு பசிக்குது. என்ன மனகிட்ட வெயிலும். காலையில டிஃபனுக்கு புதுசா ஏதாவது பண்ணுன்னு வைஃப் ஒருத்தன் டார்ச்சர் பண்ணிருக்கான். அவளும் புதுசா இருக்குமேன்னு அரளி விதையை அரைச்சு சட்னி பண்ணிருக்கான். சாப்பிட்டு செத்து போயிட்டான். இருங்க, சட்னி எடுத்துட்டு வரேன்.